ஹை கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நீங்க வந்து லேட்டா எந்திரிச்சிட்டீங்க, ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் கிளம்பணும், இல்ல ஸ்கூலுக்கு வந்து சைடிஸ் ஏதாவது சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் அதிகமா இதுக்கு தேவைப்படாது, வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவைப்படாது. இது சிம்பிளான ரெசிபி தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 1/2 ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு இதை நல்லா பொரிய விட்டுறலாங்க. பொரிய வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1/4 கிலோ வந்து புடலங்காய் வந்து குட்டி குட்டியா நான் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. புடலங்காயில கூட்டு பண்ணிருப்பாங்க, பொரியல் பண்ணிருப்பாங்க. ஆனா இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் பக்காவா இருக்கும். தயிர் சாதத்துக்கு அல்டிமேட் டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த டிஷ் பண்றதுக்கு எனக்கு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. நீங்க 10 மினிட்ஸ்க்குள்ள செஞ்சிடலாம். அவ்வளோக்கு ஈஸி. இப்போ இந்த கலர் மாறினதுக்கு அப்புறம் லைட்டா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்களா. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 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 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாங்க. இது முக்கியமா அடுப்பு லோ ஃப்ளேம்ல தான் இருக்கும். இதுக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படாது. நமக்கு வந்து நம்ம புடலங்காயே வந்து நமக்கு தண்ணி இருக்கும் நிறையா. அது வந்து நீர்ச்சத்து உள்ள காய் தான், அதனால நமக்கு தண்ணி தேவைப்படாது. இப்ப மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இது புடலங்காய் கூட்டு புடலங்காய் பொரியலை விட டேஸ்ட் பக்காவான டேஸ்ட்ல இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அடிக்கடி இதுதான் செய்வீங்க, அதுக்கு நான் கேரண்டியா சொல்றேன். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தா வந்து புடலங்காய் நல்லா பூ போல நல்லா அழகு போல வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாப்பொடி சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட வந்து சாம்பார் பொடி தான் இருந்துச்சு, அதனால நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட மிளகாப்பொடி இல்ல மல்லிப்பொடி தனித்தனியா இருந்துச்சுன்னா மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மிளகாப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்காங்க, உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மிளகாத்தூள் போடும் போதும் அடுப்பு லோ ஃப்ளேம்ல தாங்க இருக்கணும், இல்லைன்னா மிளகாப்பொடி கரிஞ்சு போயிடும். அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் வந்து ஜீரக பொடி, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லை, அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்ல மிளகாப்பொடி கருகாம இருக்கிறதுக்கு லைட்டா தண்ணி தெளிச்சு விடலாம். அப்பதான் வந்து புடலங்காய கூட அந்த மசாலாலாம் சேர்ந்து டேஸ்ட் நல்லா வரும். அவ்வளவுதாங்க. இதை ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான புடலங்காய் தொக்கு ரெடிங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.